உங்க குழந்தைங்க பேரை வச்சும் நம்ம கதை நேரத்துல ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட பேரையும் உங்க ஊரையும் ஸ்பாட்டிஃபையோட கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த கதையை கேட்கலாம். குரு சிஷ்யன் கதைகள். சொம்பும் பரிகாரமும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மிதிலை அப்படிங்கிற நகரத்துல யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. இவர்கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக 4 சீடர்கள் அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்த இந்த 4 பேரையும் பார்த்த இந்த முனிவரோ, இந்த பாருங்க, நீங்க 4 பேரும் பாடம் கத்துக்கணும், நீங்க வந்திருக்கீங்க. பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு போய் ஒரே ஒரு சொம்பு மட்டும் கொண்டு வாங்க. மத்தபடி ஆசிரம பொருட்களை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது, குரு நம்மள சொம்பு கொண்டு வர சொல்றாரு அப்படின்னு நினைச்ச இந்த 4 பேரும் உடனே அவங்களோட ஊருக்கு போனாங்க. போனவங்களோ ஒரு சொம்ப கொண்டு மறுநாள் வந்து சேர்ந்தாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா இந்த 4 பேரும் இந்த முனிவர்கிட்ட நல்லபடியா பல வருஷங்கள் பாடங்களை கத்துக்கிட்டாங்க. இப்படி பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த முனிவரோ அவர் முதுமை அடைஞ்ச தருணத்துல தனக்கு பிறகு இந்த ஆசிரம பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி நினைச்சவரோ இந்த 4 பேரும் இத்தனை வருஷமா தன்கிட்ட எந்த அளவுக்கு பாடங்களை கத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்பி ஒரு தேர்வு வச்சாரு. அந்த தேர்வு ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது. இந்த 4 பேரையும் ஒரு நாள் கூப்பிட்டு, இந்த பாருங்க, நீங்க 4 பேரும் இந்த ஆசிரமத்துக்கு வந்த சமயத்துல உங்க வீட்டுல இருந்து உங்களோட சொம்ப கொண்டு வர சொல்லியிருந்தேன்ல, இப்ப போய் அந்த சொம்ப கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 4 பேர்ல இந்த 3 பேரும் குடு குடு குடுன்னு அவங்க தங்கி இருந்த அந்த அறைக்கு ஓடி போனாங்க. அங்க அலமாரியில அவங்க பத்திரமாக வச்சிருந்த அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு குரு கிட்ட ஓடி வந்தாங்க. குருவே, குருவே, இந்தாங்க குருவே, நீங்க கேட்டபடி அந்த சொம்பை கொண்டு வந்துட்டோம். நான் தான் முதல்ல கொண்டு வந்தேன் அப்படின்னு இந்த 3 பேரும் போட்டி போட்டு அந்த சொம்பை கொடுத்தாங்க. ஆனா இந்த 4வது சீடனோ எங்கேயும் போகாம அங்கேயே உக்காந்து இருந்தான். அவனை பார்த்த இந்த குருவோ, ஏன்பா, நீ உன்னோட சொம்ப கொண்டு வர போகலையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவனோ, குருவே, உங்ககிட்ட பாடம் கத்துக்க வந்த சில நாட்கள்லேயே நான் எனது அப்படிங்கிற எண்ணமே போயிடுச்சே. அப்படி இருக்கும்போது என் வீடு என் சொம்புன்னு எதை காட்டுறது அப்படின்னு தன் குரு கிட்ட பதில் சொன்னான். இந்த பதில கேட்ட குருவோ உடனே முடிவு பண்ணிட்டாரு. ஆஹா, இவன் தான் இந்த ஆசிரம பொறுப்பை ஏற்க மிக மிக தகுதியானவன் அப்படிங்கறத தீர்மானிச்சிட்டாரு. அதுபடியே சில காலங்களுக்கு அப்புறம் அவங்கிட்டயே அந்த ஆசிரம பொறுப்பையும் கொடுத்தாரு. இப்படி இந்த யாக்ஞவல்கியர் முனிவர்கிட்ட இருந்து இந்த பொறுப்புகளை எல்லாம் வாங்கிக்கிட்ட இந்த சீடனோட பேரு ஜனகன். இந்த ஜனகனோ இப்போ தானே ஒரு குருவாக ஆயிட்டாரு. இப்படி இந்த ஜனகன் குருவானதுக்கு அப்புறமா அவர்கிட்ட சீடனாக சேர்த்துக்கும்படி 3 மாணவர்கள் வந்தாங்க. அப்படி வந்திருந்த இந்த 3 பேரும் பரிகாரங்களே குறைகளோட நிவாரணம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் ஏதாவது பரிகாரங்களை மட்டும் செஞ்சுட்டா அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு திரும்பியும் இவங்க தவறுகளை செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. அது தெரிஞ்சு வச்சிருந்த இந்த குருவோ தன்கிட்ட அவங்கள சீடர்களாக சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி இவர்கிட்ட சிஷ்யனாக சேர்றதுக்கு முன்னாடியும் கூட இந்த பசங்கள்லாம், குருவே, உங்ககிட்ட நாங்க சீடனாக சேர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பாவத்தை கழுவ புனித நீராடி வரோம் அப்படின்னு சொல்லி யாத்திரைக்கு போக போறதாக இவங்க 3 பேரும் சொன்னாங்க. அப்படியா, சரி சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி இதோ இந்த காயையும் கொண்டு போங்க
அந்த புனித நதியில முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பாவக்கா. அதையும் இந்த சீடர்கள் 3 பேரும் கொண்டு போனாங்க. அவங்க புனித நீராடும் போது இந்த பாவக்காயையும் அந்த நதியில முக்கி எடுத்துட்டு வந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பி வந்த இந்த 3 பேரையும் தன்னோட ஆசிரமத்துல சேர்த்துக்கிட்ட இந்த குருவோ அவர் கொடுத்து அனுப்பின அந்த காயை சமைச்சு அன்னைக்கு மதிய உணவோட பரிமாற செஞ்சாரு. அதை சாப்பிட்ட இந்த சீடர்களோட முகத்திலேயோ அந்த கசப்பு ருசி தெளிவாக தெரிஞ்சுது. இந்த 3 பேரும் ஒருத்தனோட மூஞ்சிய ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதை கவனிச்ச இந்த குருவோ இந்த 3 பேரையும் பார்த்து, இந்த பாருங்க, நீங்க புனித நதிகள்ல நீராடினதும் உங்களோட பாவத்தை தொலைச்சிட்டதாக சொல்றீங்க. அதே போல புனித நீராடின இந்த பாவக்காயோட கசப்பு மாறி இருக்கணுமே, அது மாறிடுச்சா அப்படின்னு அமைதியாக கேட்டாரு. இந்த சீடர்களோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே மூழ்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த குரு சொன்னாரு, இந்த பாருங்க, புனித ஸ்தலங்கள்ல நீராடுறதால நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வேணா போகலாம், ஆனா பாவங்கள் மாறுறது கிடையாது. அன்பும் கருணையும் மட்டும்தான் நம்மளோட பாவத்தை மாற்ற வல்லவை. பாவக்காயோட கசப்பு எதாலையும் மாறுறது கிடையாது. அதே போலதான் நம்ம இயற்கை குணங்களும் புனித நீராடுறதுனால மாறிடாது. மெல்ல மெல்ல முயற்சி செஞ்சு நம்ம தான் அதை மாத்தணும். பரிகாரங்கள் எல்லாம் நிவாரணமாகிடாது அப்படின்னு தெளிவாக எடுத்து சொன்னாரு. தங்களோட குரு இந்த விவரங்களை எல்லாம் பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு வந்த தவற அவங்க உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த குரு கிட்ட நல்லபடியாக பாடத்தை கத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில முன்னேறினாங்க. அவ்வளோதான்.